ஓகே, ஸோ நாம வந்து பாலிட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதோட தேர்ட் பார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டி மட்டும்தான். ஸோ அதாவது 2020லேருந்து 25க்குள்ளார கேட்கப்பட்ட எல்லா இதுவுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைன் இன்ஜினியரிங், சப்பார்டினேட் சர்வீசஸ், ஒரு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கா அப்படின்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கடுத்து பார்த்தோன்னா கம்பைன் ஜியாலஜி, சப்பார்டினேட் சர்வீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ HSC லெவல், டிகிரி லெவல், அந்த மாதிரி Group 2, Group 1, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Group 4 லெவலில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாலிட்டி மட்டும் நம்ம இப்போ பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்காத கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? அது மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸும் நிறையா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசாம உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The 42nd Constitution Amendment has been referred to as mini constitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, it was the bulkiest and most comprehensive amendment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு சிறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நம்ம இதை படிச்சிருப்போம். 42வது வந்து ஒரு அரசியலமைப்பு, சிறு அரசியலமைப்பு. ஏன்னா வந்து அதுல அதிகமான விதியை வந்து சேர்த்திருப்பாங்க, அதனால சொல்லியிருப்போம். அதுக்காக காரணம் தான் சொல்லியிருக்காங்க. அதிகமான விதிகளை கொண்ட ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ரெண்டுமே கரெக்டு தான். அதே மாதிரி வந்து கூற்றுக்கான சரியான ஒரு விளக்கம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுல பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்ச். ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க. வேணும்னா ஒரே இதாக கூட வச்சு பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்ச்ட் என்னன்னு பார்க்கலாமா? நேஷனல் எமர்ஜென்சி 352, ஆர்டிகல் 352. அடுத்து பார்த்தோம்னா வார் எமர்ஜென்சி 343. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அதாவது மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. இது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். இதில் நம்ம 3 கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னது? தேசிய நெருக்கடி நிலை, அடுத்து பார்த்தோம்னா மாநில நெருக்கடி நிலை, அடுத்து ஃபினான்ஷியல் நிதி நெருக்கடி நிலை. இது 3 தான் பார்த்துப்போம். இந்த வார் எமர்ஜென்சில எதுக்குள்ள வந்துடும்? தேசிய நெருக்கடி நிலை வந்துருமா? போர், உள்ளார நடக்கிற போர், வெளியில நடக்கிற போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலையில அதுலயே பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னும் போது 2 வந்து தப்புன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 1, 3, 4 தான் என்னது சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். When do we celebrate International Human Rights Day? ஓகேங்களா? அதாவது சர்வதேச மனித உரிமைகள் தினம். இது வந்து லோ கிளாஸ்ல இருக்கும், 8th நினைக்கிறேன். 10th டிசம்பர் அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் அப்படின்னா 10th டிசம்பர், 10வது டிசம்பர். அடுத்து, who among the following recommends to the parliament for the abolition of legislative council in state? அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பின்வருவனற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை இருக்கு இல்லையா, அது ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? யார் பரிந்துரை செய்யறாங்கன்னு பாருங்க. அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதாவது எம்எல்ஏ. ஓகேங்களா? எம்எல்ஏ இருக்கு இல்லையா, அவங்க போயிட்டு எம்எல்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணலாம் பார்லிமெண்ட்ல. ஸோ அவங்க தான் போய் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, நம்ம அதாவது புக்ல படிக்காததா டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இந்த மாதிரிலாம் பாத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். The Supreme Court judges has been appointed by President in consultation with, அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காங்க இல்லையா, நீதிபதி குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலீஜியம். இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இது கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க, ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க இல்லையா, குரூப் 2ல நினைக்கிறேன், கொலீஜியம் சொல்லிட்டு. ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கொலீஜியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோடி வந்து என்ன பண்ணாரு, அதாவது வந்து அதுக்குன்னு தனியா எக்ஸாம் மாதிரி வச்சு, நீட் மாதிரி எக்ஸாம் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுனாரு. அதுக்கப்புறம்
எங்களோட அதாவது வந்து ஜுடிஷியல் இதுல வந்து நீதித்துறையில எக்ஸிக்யூட்டிவ் நீங்க எப்படி வந்து தலையிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் கொலிஜியமே தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சார் தான் ஊத்துறாங்க. தலைமை நீதிபதிகளின் தலைமையிலான நீதிபதிகளின் குழு தான் என்ன பண்ணும், பிரசிடென்ட்டோட சாரி அவங்களோட ஆலோசனைப்படி பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல 2 கொஸ்டின் இருக்கு. அத சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியை யார் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு ஒரு இருக்கா, குடியரசுத் தலைவர். யாருடைய பேர்ல நியமிக்கிறார், தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகளின் குழு, சிஜேஐ லீட் கொலிஜியம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். Under which of the following Constitution Amendment Act 4 languages are included under the 8th schedule of Constitution of India, thereby the number of official language up to 22. அது என்னென்ன லாங்குவேஜ் கேட்டுக்கானா, போடா, டோக்ரி, மைதிலி, சாந்திலி. அதாவது கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 8வது அட்டவணையின் கீழ் 4 மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் 22ஆக உயர வழிவகுத்தது. ஓகேவா? இது நம்ம பார்த்திருப்போம். அதாவது அமெண்ட்மெண்ட் ஃபுல்லா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வேணும்னா கூட நம்ம இது மட்டுமே அந்த அமெண்ட்மெண்ட் மட்டுமே தனியா கூட ஒரு பார்க்கலாம் ஒரு வீடியோ. ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா இந்த போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி, ஓகேங்களா, சரி சந்தாலி, சந்தாலி, இந்த 4 லாங்குவேஜை என்ன அமெண்ட்மெண்ட் மூலியமா அதாவது பார்த்தோன்னா அலுவலக மொழிகளா சேர்த்து கடைசி 22 அது உயர்ந்துச்சு. இதுல எத்தனை கொஸ்டின் வருது பாருங்க. ஓகேயா? ஸோ வந்து பார்த்தோம்னா எந்த அமைப்பு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தோம்னா 92வது சட்ட திருத்தம் 2003 படிதான் என்ன பண்ணாங்க, இந்த 4 லாங்குவேஜை அலுவலக மொழியில 8வது அட்டவணை கீழே சேர்த்து இப்ப 22ஆ மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது நமக்கு ஈஸியான ஒண்ணுதான் இல்லையா? அதாவது ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் சீன் இன் பிரியம்பிள், அதாவது பார்த்தோம்னா முகப்புரையில் எந்த வரிசையில இடம்பெற்றுள்ளது. இது நமக்கு ஈஸி, இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல இல்லையா? எது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இறையாண்மை, அடுத்து சமதர்மம், அடுத்து பார்த்தோம்னா மதசார்பின்மை, அடுத்து மக்களாட்சி, கடைசியா பார்த்தோம்னா குடியரசு. ரைட்டா? ஓகே. Which of the following is the judiciary for Maharashtra and Goa? இது 10th வந்து அந்த ஹைகோர்ட் இதுல கொடுத்துருப்பாங்க எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருக்கும் இது மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கு பொதுவா இருக்க நீதிமன்றம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மும்பை உயர் நீதிமன்றம். மகாராஷ்டிரானாவே மும்பை தானே, கோவா மும்பை பக்கம். ஓகேயா? ஸோ மகாராஷ்டிரா கோவாவுக்கு மும்பை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? ஒண்ணுமே கிடையாது. சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் இன்குயரி அண்ட் ரிஃபார்ம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? அதுலயே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து ஓகே, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். அசிஸ்டன்ட் பார்க்கலாம். 73rd Amendment Act got rural local studies. Democracy reached grassroots level through local government. அதே மாதிரி கீழே இருக்கிறதுல என்ன சொல்றாங்க, 2 வந்து அசிஸ்டன்ட் ரீசன் வந்து பார்க்க சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, தமிழ்ல பார்க்கலாமா? ஓகே. 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. ஓகேங்களா? இது 2மே வந்து கரெக்டா இல்லையா? 73 பஞ்சாயத்து, 74 முனிசிபாலிட்டி இல்லையா? ஸோ இதை எடுத்த உடனே அதுதான் அந்த இதுதான் வரும். ஓகேங்களா? அந்த சட்ட திருத்தமும் அதாவது பார்த்தோன்னா கிராஸ் ரூட் லெவல் அடித்தளம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல அது வரும். இந்த பஞ்சாயத்துல 11th நினைக்கிறேன். ஓகேங்களா? 11th நினைக்கிறேன், அதுல வரும், ஃபர்ஸ்டே வரும். ஸோ அப்படின்னும் போது ஏவும் ரெண்டுமே சரியானது. காரணம் வந்து பூச்சியா சரியான விளக்கம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இது பாருங்க. லோக் அதாலத் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இயர் 1987. ஆக்சுவலி 1987 வராது. ஃபைனல் கீ வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கீழே வந்து போடுங்க. பட் லோக் அதாலத் வந்து ஏதோ ஒரு இயர் வரும். சரி, ஞாபகம் 86 சம்திங் ஏதோ வரும். ஓகே, என்னன்னு கீழே போடுங்க. ஃபைனல் கீ வந்து 10ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த இயரே இதுல கொடுக்கல, 4மே அந்த இயர் வராது, அதனால. ஓகே, 28 அதாவது 28 which organization is exempt the right to information act? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் விலக்க பெறும் அமைப்பு எது? ஓகேங்களா? எதுன்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ.
உளவுத்துறை பணியகம். அதாவது நம்ம ஆர்டிஐ போடுறோம் இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுல வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா இந்த சிபிஐ சிஐடிஸ் இதுக்குள்ள என்னது சென்ட்ரல் பியூரியா, அப்புறம் பார்த்தோன்னா இன்னும் இந்த கரப்ஷன் பேஸ் பண்ணி நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிஐ இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதாவது மிலிட்ரி லெவலு, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ், அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வரும். ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அதை போய் எப்படி வெளியிடுவாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் வச்சிருப்பாங்க, அதுதான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து ஓகே இது ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th, இது வந்து பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், இது டிகிரி லெவல். இது அதே மாதிரி பார்த்தோம்னா 2021 மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதை பார்க்கலாங்களா. சரி, ஓகே. இங்க பாருங்க ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல்ல கீழே என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, ஆர்டிகல் 53, 352, 76, 75. ஓகேவா. இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ 53னா என்னது, மத்திய அரசு இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது அப்படின்னு சொன்னதா, அது நமக்கு தெரியும். 53 ஸ்டார்ட் ஆகுது, 52 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்னது, பிரசிடென்ட் வந்துருமா. 352 352 நம்ம தேவை, அது வந்து நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை, அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. 76 அட்டார்னி ஜெனரல் நம்மளுக்கு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, சொல்லவே தேவையில்ல. 75 75 நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்க, பஞ்சாயத்து. ஓகேங்களா. பஞ்சாயத்துல வந்து 3 இடத்து நிலை நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த 3 இடத்து நிலை பஞ்சாயத்து நிலையோட என்ன பகுதி என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. 9 பகுதி 9. அடுத்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பாருங்க, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஆர்டிக்கல் அதாவது இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அரசு அமைச்சரவைக்கு விளக்குகிறதுனா கரெக்டா. கரெக்ட். இது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லைன்றாங்க. ஆக்சுவலி அது இதுக்கு வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது ஒன்று மட்டும் தான் ட்ரூ. இது வந்து 10th வரும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஓகேயா. அடுத்து இது பாருங்க, அதாவது 42வது பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. பொருந்தாது எது அப்படின்னு பார்க்கலாமா. சரி, ஓகே. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 42வது இதுலதான் செக்குலர், அதாவது சமய சார்பற்ற அப்படின்றத வந்து முகப்புரையில பிரியம்பல்ல சேர்த்தனாங்கன்னு தெரியும். அடுத்து அதே மாதிரி பார்த்தோம்னா அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாக்கும். உண்மைத்தானே, எல்லா சமயமும் அதுக்கு ஒண்ணுதான். அடுத்து சமய சார்பற்ற மற்றும் சோசியலிசம் என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உண்மைதான், ஆப்வியஸ்லி உண்மைதான், கொடுத்தாங்கதான். சரி, அடுத்து இட் மேட் சேஞ்சஸ் இன் த லாஸ்ட் பேராகிராஃப் த பிரியம்பல். இது கேள்விப்பட்டதே இல்லைல்ல. சில திருத்தங்கள் முகப்புரையின் கடைசி பத்தியில ஏற்பட்டது, அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுன்னு சொல்லி நம்ம படிச்சோமா, இல்லை. அப்படின்னும் போது அதுதான் தப்பு. ஓகேங்களா. சரி, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்கமெண்டேஷன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோக்கல், இதை ரொம்ப ஈஸி. கீழ்கண்டவற்றில் எது லோக்பால் அமைப்பு பரிந்துரைத்தது பார்த்தோம்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதாவது பார்த்தோம்னா ஏஆர்சின்னு ஏஆர்சி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏஆர்சியில வந்து பார்த்தோம்னா லோக்பால்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா அந்த இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க, ரிஃபார்ம் ஸ்டேட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் மேஜர் ரெக்கமெண்டேஷன் மேட் பை, அதாவது இதை மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமா பரிந்துரைகளை வழங்கினது யார் யாருன்னு சொல்லிட்டு கமிட்டி பேர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. நம்ம படிச்சதுல என்னது தெரியும், நல்லாவே தெரிஞ்சது சர்க்காரியா இருக்கா, பிரிச்சு ராஜ்மன்னார் குழு, இது 3 இருக்கா. ராயல் கமிஷன் அது வந்து கிடையாது. ஆக்சுவலி ராயல் கமிஷன் வந்து அந்த இது எனக்கு ஞாபகம் இருந்து தப்பா கரெக்டான்னு சரியான்னு தெரியல. அந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கு முன்னாடி இது போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சுதந்திரம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இது பட்டயம் மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதுதான் ராயல் கமிஷன் நினைக்கிறேன், அதுக்கு போட்டதுதான். ஐ திங்க் ஸோ, படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, நீங்க என்னன்னு சொல்லிட்டு கீழே போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. பட் வந்து மத்திய மாநில உறவுகள் அப்படின்னா சர்க்காரியா பூஞ்சி ராஜமன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது ரெண்டும் பார்த்தோம்னா சென்ட்ரலு, இது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டு. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
the first district which established பஞ்சாயத்து ராஜ் in ராஜஸ்தான். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். நாகோ, அதாவது பார்த்தோம்னா ராஜஸ்தானோட பஞ்சாயத்து ராஜ் ஃபர்ஸ்ட் எந்த மாவட்டத்தில் நிறுவனாங்கன்னா நாகோர். அடுத்து சரி ஓகே, இது பாருங்க, இது 11th நினைக்கிறேன். 11th அந்த எலெக்ஷன் இதுல வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியா வந்து ஒரு பார்ட்டியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட கிரிட்டேரியா என்ன, அதோட அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஞாபகத்துங்களா? ஒரு பாயிண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஒரு பேராகிராஃப்ல, அதை தான் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி ஓகே, இங்க பாருங்க, ஏதேனும் 4 மாநிலத்தில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல். அடுத்து மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். ஏதேனும் 3 மாநிலத்தில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல். இதுல நமக்கு எது வந்து இது பண்ணோம், 6%, 8%? நம்ம 8% எங்கேயுமே நம்ம படிச்சுக்க மாட்டோம் அந்த இதுல. அப்படின்னும் போது தப்புன்னு தெரிஞ்சிருச்சா? அப்படின்னும் போது பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து கரெக்ட், ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் 3ல ஏதோ ஒரு கிரிட்டேரியா வந்து தேவைப்படுது தேசிய கட்சியா ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இது கரெக்டா பாத்துக்கணும். இதுல வந்து கீபோர்ட்ஸ் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, 4 மாநிலம் 6% வாக்கு. இது பார்த்தோம்னா மக்களவை தேர்தல், மாநிலவையா மக்களவை தேர்தலான்னு கேட்டா மக்களவை தேர்தல்ல 2% இருக்கணும், உறுப்பினர் இருக்கணும், 3 மாநிலத்துல இருக்கணும். ஓகேயா? அதுல கீ பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தோம்னா மாநில கட்சி இருக்கும் இல்லையா, அந்த மாநில கட்சி ஏதேனும் 4 மாநிலத்துல என்னது மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்கணும். அதாவது அந்த தேசிய கட்சியா வரணும் அப்படின்னா அந்த கட்சி பார்த்தோம்னா ஏதேனும் 4 மாநிலத்துல மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும் அது வந்து நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3ல ஏதோ ஒண்ணு வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து, the Supreme Court has stated that the basic feature of constitution cannot be amended in which are the following cases. இதை பார்த்திருப்போம். அதை இதுவும் 11th கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். மினர்வா மில்ஸ் கேஸ். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் வந்து மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது எந்த வழக்கின்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது மினர்வா மில்ஸ் தான். மீது இது 3மே நம்ம கேள்விப்பட்ட கூட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ஆன்சர் வந்து மினர்வா மில்ஸ் versus யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்து பார்க்கலாம். The first article of the constitution declares that India is a union of states. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியா அது எப்படி இருக்குன்னா இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? இந்தியா அப்படின்றது இந்தியா பாரதம் என்பது ஒன்றிய மாநிலங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வரும். ஓகேங்களா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா அமெரிக்கா தப்பு, பெடரல் ஸ்டேட்னு வருமா கூட்டாட்சி மாநிலம் வருமா தப்பு, எல்லாமே வரும் தப்பு. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லிப்போம், அதாவது ஒன்றிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல. ஓகேங்களா? அதுல இன்னொரு மாதிரி கூட கொஸ்டின் இருப்பாங்க. அந்த அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்தியாவை. வந்து பார்த்தோம்னா பாரதம், அப்புறம் பாரத், அப்புறம் இன்னும் 4 ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் வந்து பாரத். ஓகேங்களா? ஸோ அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு 2 கொஸ்டினும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே படிச்சதே தான், ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்துச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ போக போக நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிவிஷன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய வந்து டிஃப்ரெண்டான கொஷின்ஸ்லாம் வந்துருக்கு, புதுசான கொஷின்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய வரும். ஓகேங்களா? பின்னாடி போக போக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.